சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஜூன் 20ஆம் தேதி 2025 வெள்ளிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 6ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு படிப்புக்காக செலவுகள் நடக்கும். கோவில்களுக்காக நிறைய செலவுகள், பயணங்கள் அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் சோர்வா இருக்கும். சில பேருக்கு நரம்பு பாதிப்புகள் கொடுக்கும். மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. அருமையா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய லாபம், அருமையான செலவு, நல்ல விஷயத்துக்கு செலவு, ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான நற்செய்தி, இது எல்லாம் வரக்கூடிய நாளா இருக்கப்படுது. நண்பர் அல்லது மூத்தவங்க இவர்கள் மூலியமாக மிக முக்கியமான ஒரு தகவல் வரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், கனமான வெற்றி, பொருளாதார ஏற்றம், வேலையில் மாற்றம். இருக்கிற சின்ன சின்ன குடைச்சல் கூட இந்த நாள் உட்காந்து பேசணும்னா சரியாயிடும். ஸோ அருமையா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வீரியம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். பொருளாதாரத்துல முக்கியமான மாற்றங்கள், பயணங்கள், என்ன கஷ்டம் இருந்தாலும் உட்கார்ந்து பேசி முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாள். எதுலயும் அவசரப்படாம, பதட்டப்படாம, சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஏதாவது ஃபால்ட் வரக்கூடிய நாளா இருக்கப்படுறது. கொஞ்சம் பார்த்துக்கணும். திடீர்னு புரிதல் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இந்த நாள்ல. மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நல்லா இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வியாபாரம் எதுவா இருந்தாலும் பெரிய ஏற்றம் கொடுக்கும். இருந்தாலும் எந்த விஷயத்த நீங்க தொட்டு பண்ணாலும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். மன உறுதி அதிகமாக இருக்கும். பொருளாதாரத்துல அபாரமான ஏற்றம் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான நிறம் வெள்ளை. துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம், கடன் உதவிகள் இதெல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. வேலையின் பழு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி இந்த விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம், காதல் கைகூடுவது எல்லாமே நமக்கு சாதகமாக நடப்பது, பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் தருவது எல்லாமே நமக்கு பாக்கியமாக மாறக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பொன்னான நாள். பொருளாதாரத்துல அபாரமான மேன்மை,
எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவது, மன உறுதி, பெரிய சந்தோஷம், எல்லாமே நமக்கு சாதகமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பதட்டப்படுறது, செலவு அதிகமா இருக்கிறது, பிரயாணங்கள் அதிகமா இருக்கிறது, மன சஞ்சலம் கொடுக்கிறது, இது எல்லாமே இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதுவா இருந்தாலும் பொறுமையாக இருந்து நீங்க ஒரு விஷயத்த முடிச்சீங்கன்னா நல்லது. அவ்வளவுதான், மற்றபடி பாதிப்புகள் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாண்டு மஞ்சள். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். நல்ல விஷயங்கள் நம்ம செய்யணும்னு ட்ரை பண்ணும்போது தள்ளி போய் நடக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்காக சலசலப்பு, குடும்பத்துக்காக செலவு, ஒரு சில பேருக்கு சின்னதா கண் பாதிப்பு இதெல்லாம் வந்து போகக்கூடிய நாள். மற்றபடி பெருசா பாதிப்புன்னு சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது, தெரியுமா இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான பிங்க். மீன ராசி இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பதட்டம், கோபம், டென்ஷன், மறதி இது எல்லாமே இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் செலவை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா போறோம், உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அதுலயும் ரொம்ப முக்கியமா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மீனாட்சி அம்மன் மனசார வணங்குங்க. ராசி ஆண்டு கருநீல நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.